சிவாய நம. எம்பெருமான் ஈசன் திருவருளால் கும்பகோணம் திளர்பாலிக்கும் பட்டீஸ்வரத்து துர்க்கையம்மன் கோயிலில் உழவாரம் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே பேசிட்டோம். எல்லோரும் உழவாரம் போகிறோம். இந்த மாதம் உழவாரம் பணி எங்கன்னு கேட்குறப்பெல்லாம் வேறு ஆனந்தமாக பட்டீஸ்வரம் போகிறோம், பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோயில் போகிறோன்னு சொல்லி திருக்கூட்டத்தை கூட்டியாச்சு. உழவாரத்துக்கு கிளம்புற நாள் தேடி வந்துருச்சு, நாள் நெருங்கிருச்சு. எல்லோரும் சாட்டர்டே எல்லோரும் கிளம்பிட்டோம். மொத்தம் 3 வேனும் ஒரு பஸ்ஸும் பேசியிருந்தோம். இல்லை, ஒரு பஸ்ஸும் ஒரு வேனும் 2 வேனும் சிறப்பாக சீக்கிரமாக கிளம்பிருச்சு. ஒரு வேனுக்காரன் கடைசியில் கஷ்டத்தை கொடுத்துட்டான். ராஜபாளையத்துலேருந்துக்கு அங்கே கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட 11:30 மணி ஆயிடுச்சு. எப்படியோ சாமி திருவரில் பட்டீஸ்வரம் வந்து சேர்ந்தோம். இங்கே வந்து பார்த்தா அமுதாக்குறதுக்காண்டி மடப்பள்ளியில் பாத்திரம் அடுப்பெல்லாம் கேட்டிருந்தோம். அங்கே உள்ள குருக்கள் ஒருத்தர் எங்களுக்கு ரெடி பண்ண, ஐயா குளிக்கிறதுக்கெலாம் மண்டபம், எப்போவுமே குளிக்கிற மண்டபம் ரெடி பண்ணிடுவேன், நான் ரெடி பண்ணிடுவேன்னு சொன்னார். பட் ஆனால் அவர் ரெடி பண்ணவும் இல்லை. அங்கே போனால் கொஞ்சம் கஷ்டம்தான், குளிக்கிறதெல்லாம் எல்லோரும் சிரமப்பட்டோம். ஆற்றுல அப்படியே குளிச்சு ஏதோ சரி பெருமானுக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா மடப்பள்ளியே திறக்கலை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓட்டெல்லாம் பேசி தான் மடப்பள்ளியே திறந்தாங்க. வரும்போது சமைச்சாங்க, அடியார் பிள்ளைங்க சமைச்சாங்க. அங்கே போய் பார்த்தா பெருமான் வந்து கோபிநாத பெருமாள் கோயில் நந்தவனம், கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு தெரியலை. முன்னாடியெல்லாம் பாருங்கள், அதை தலை விரிச்சம் போல் பனைமரம், அந்த பனைமரம் வந்து புல்லடைஞ்சு கிடந்தது. நந்தவனத்தை பார்த்தா புகையாக இருந்தது. அடியார் பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஆனந்தமாக அந்த இடத்த சுத்தப்படுத்தி கோபிநாத பெருமாள் கோயிலை உழவாரம் பண்ணணும். இன்னொரு கூட்டம் முளையூருங்கிற சிவாலயத்தில் பெருமானுக்கு கும்பாசாப்புறார் யாகசாலைக்காண்டி பாருங்கள், யாகசாலைக்காண்டி செங்கல்லாம் எடுத்து இது ஒரு கொஞ்சம் நபர்கள் போய் இந்த ஆலயத்தை அலசி கொஞ்சம் புல்லெல்லாம் செதுக்கி பெருமானுக்கு உழவார பணி செஞ்சோம். இது போக பட்டீஸ்வரத்தில் ரொம்ப உழவாரம் செய்ய எங்களால் முடியலை. 2 இடத்துக்கு 50 இடத்துக்கு இங்கே எங்கேயும் செல்லவும் அடியார்களை சேர்க்கவும் நேரம் சரியாயிருச்சு. சாமி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாரு. ஆனாலும் பெருமான் திருவருளால் உழவார பணி முடித்து குட்டீஸுக்கெல்லாம் நிறையா பிள்ளைங்க அவங்களால முடிஞ்ச உழவார பணி செஞ்சாங்க. நாங்கள் எல்லோரும் பட்டீஸ்வரத்தில் நைட் பள்ளியரை பார்த்துட்டு அடியார்கள் எல்லாரும் ஆனந்தமாக எங்கள் ஊர் வந்து சேர்ந்தோம். நீ அடுத்த உழவார கோயில் இன்னும் பேசலை, எந்த கோயிலுங்கிறத இனிமேல் தான் பேசணும். சாமி எந்த கோயில் எழுதியிருக்காருங்கிற விவரம் தெரியலை. என்னமோ எனக்கு தெரிஞ்சதை 2 பேசியிருக்கேன். சிவாய நம்ம. எல்லா உழவார பணி செஞ்ச அனைத்து அடியார்களையும் பொன்னார் திருவடிகளை வணங்குகிறேன். எல்லோரும் கஷ்டப்பட்டாலும் சாமிக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எல்லோரும் உழவாரத்துக்கு கிளம்புற அத்தனை அடியார் திருவடி வணங்குகிறேன். சிவாய நம்ம.